எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 7. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களேயாகில், அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். இதோ, ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். நீங்கள் திருடி, கொலை செய்து, விபசாரம் பண்ணி, பொய்யானையிட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளையெல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ? இதோ, நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீலோவிலுள்ள என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். நீங்கள் இந்த கிரியைகளை எல்லாம் செய்தீர்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி வந்திருந்தோம், நீங்கள் கேளாமலும் நான் உங்களை கூப்பிட்டும் நீங்கள் உத்தரவுப்படாமலும் போனபடியினால் என் நாமம் தரிக்கப்பட்டதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறதுமான இந்த ஆலயத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த ஸ்தலத்துக்கும் நான் சீலோவுக்கு செய்தது போல செய்வேன். நான் உங்களுடைய எல்லா சகோதரருமாகிய எப்ராயிம் சந்ததி அனைத்தையும் தள்ளி போட்டது போல உங்களையும் என் முகத்தை விட்டு தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம். நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் அவர்கள் செய்கிறதை நீ காணவில்லையா? எனக்கு மனமடி உண்டாக அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்க்கிறார்கள். அவர்கள் வானராக்கினிக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள், பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள், ஸ்திரீகள் மா பிசைகிறார்கள். அவர்கள் எனக்கா மனமடிவு உண்டாக்குகிறார்கள்? தங்கள் முகங்கள் வெட்கத்துக்கு உட்படும்படி அவர்கள் தங்களுக்கே அல்லவோ மனமடிவு உண்டாக்குகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் இதோ, என் கோபமும் என் உக்கிரமும் இந்த ஸ்தலத்தின் மேலும் மனுஷர் மேலும் மிருகங்கள் மேலும் வெளியின் மரங்கள் மேலும் பூமியின் கன்னிகள் மேலும் ஊற்றப்படும், அது அவியாமல் எரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் தகன பலிகளை மற்ற பலிகளோடும் கூட்டி இறைச்சியை சாப்பிடுங்கள். நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே தகன பலியை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் நான் அவர்களோட பேசினதையும் கட்டளையிட்டதையும் பார்க்கிலும் என் வாக்குக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை எல்லாம் தினம் தினம் உங்கள் அண்டைக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தேன். ஆனாலும் அவர்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக பொல்லாப்பு செய்தார்கள். நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு சொன்னாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். நீ அவர்களை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்கள் உனக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டார்கள். ஆகையால் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும்
புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்றும், சத்தியம் அழிந்து அது அவர்கள் வாயிலிருந்து அற்றுப்போனது என்றும் அவர்களுக்கு சொல். நீ உன் தலைமயிரை சிரைத்து எரிந்துவிட்டு உயர் தலங்களிலே புலம்பிக் கொண்டிரு. கர்த்தர் தமது சினத்துக்கு ஏதுவான சந்ததியை வெறுத்து நெகிழவிட்டார். யூதா புத்திரர் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமம் தரித்திருக்கிற ஆலயத்தை தீட்டுப்படுத்த தங்கள் அருவருப்புகளை அதிலே வைத்தார்கள். தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் அக்கினியிலே தகனிக்கிறதற்காக அவர்கள் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கிலுள்ள தோப்பேத்தின் மேடைகளை கட்டினார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை. ஆதலால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அது அப்புறம் தோப்பேத் என்றும் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கு என்றும் சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படும். தோப்பேத்திலே இடம் கிடையாமற் போக மட்டும் சவங்களை அடக்கம் பண்ணுவார்கள். இந்த ஜனத்தின் பிணங்கள் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். அவைகளை விரட்டுவாரும் இல்லாதிருப்பார்கள். நான் யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் களிப்பின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன். தேசம் பாழாகும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதிகாரம் 8 வசனங்கள் 1 முதல் 3 வரை. அக்காலத்திலே யூதாவினுடைய ராஜாக்களின் எலும்புகளையும் அவர்களுடைய பிரபுக்களின் எலும்புகளையும் ஆசாரியர்களின் எலும்புகளையும் தீர்க்கதரிசிகளின் எலும்புகளையும் எருசலேமுடைய குடிகளின் எலும்புகளையும் அவர்களுடைய பிரேத குழிகளிலிருந்து எடுத்து அவர்கள் நேசித்ததும் சேவித்ததும் பின்பற்றினதும் நாடினதும் பணிந்து கொண்டதுமாயிருந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வானத்தின் சர்வசேனைக்கும் முன்பாக அவைகளை பரப்பி வைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் வாரி அடக்கம் பண்ணப்படாமல் பூமியின் மேல் எருவாகும். இந்த துஷ்ட வம்சத்தில் மீதியாயிருந்து என்னால் எல்லா இடங்களிலும் துரத்திவிடப்பட்டு மீந்திருக்கிற யாவருக்கும் ஜீவனை பார்க்கிலும் மரணமே விருப்பமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதிகாரம் 11 வசனங்கள் 1 முதல் 17 வரை. கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீங்கள் கேட்டு யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் சொல்ல வேண்டிய உடன்படிக்கையின் வார்த்தைகளாவன. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். நான் உங்கள் பிதாக்களை இருப்பு காலவாயாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லு. இன்றைய தினம் இருக்கிறபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுக்கு இட்ட ஆணையை நான் திடப்படுத்தும்படி இப்படி ஆகும் என்றார். அதற்கு நான் பிரதியுத்தரமாக, அப்படியே ஆக கடவது கர்த்தாவே என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் இந்த வார்த்தைகளையெல்லாம் கூறி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அவைகளின்படியே செய்யுங்கள். நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் அவர்களுக்கு திட சாட்சியாய் என் சத்தத்தை கேளுங்கள் என்று ஏற்கனவே சாட்சி விளங்கத்தக்க விதமாய் எச்சரித்து வந்தேன். ஆனாலும் அவர்கள் கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் அவரவர் தம் தம் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடந்தார்கள். ஆதலால் நான் அவர்கள் செய்யும்படி கட்டளையிட்டதும் அவர்கள் செய்யாமற் போனதுமான இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளையெல்லாம் அவர்களுக்கு பலிக்க பண்ணுவேன் என்று சொல் என்றார். பின்னையும் கர்த்தர் என்னை நோக்கி, யூதாவின் மனுஷருக்குள்ளும் எருசலேமின் குடிகளுக்குள்ளும் ஒரு கட்டுப்பாடு காணப்படுகிறது. அவர்கள் என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று அந்நிய தேவர்களை சேவிக்க அவைகளை பின்பற்றி தங்களுடைய முன்னோர்களின் அக்கிரமங்களுக்கு திரும்பினார்கள். நான் தங்கள் பிதாக்களோட பண்ணின உடன்படிக்கையை இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் மீறி போட்டார்கள். ஆகையினால் இதோ அவர்கள் தப்பித்துக் கொள்ள மாட்டாத தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களை கேளாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது யூதா பட்டணங்களின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் போய் தாங்கள் தூபம் காட்டியிருந்த தேவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவைகள் அவர்களுடைய ஆபத்து காலத்தில் அவர்களை ரட்சிப்பதில்லை. யூதாவே, உன் பட்டணங்களின் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி, எருசலேமுடைய வீதிகளின் இலக்கமும் நீங்கள் பாகாலுக்கு தூபம் காட்டும்படி அந்த இலச்சையான காரியத்துக்கு ஸ்தாபித்த பீடங்களின் இலக்கமும் சரி. ஆதலால் நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் ஆபத்து நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்திலே நான் அவர்களை கேளாதிருப்பேன்.
துர்ச்சனரோடு மகா தீவினை செய்யும்போது என் பிரியமானவர்களுக்கு என் வீட்டில் என்ன இருக்கிறது? பரிசுத்த மாம்சத்தை உன்னை விட்டு தாண்டி போக பண்ணுவார்கள். உன் பொல்லாப்பு நடக்கும்போது நீ களி கூறுகிறாயே. நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவமரம் என்னும் பெயரை கர்த்தர் உனக்கு இட்டார். ஆனால் மகா அமளியின் சத்தமாய் அதை சுற்றிலும் நெருப்பை கொளுத்துகிறார். அதன் கொம்புகள் முறிக்கப்பட்டது. பாகாலுக்கு தூபம் காட்டுகிறதினாலே எனக்கு கோபம் உண்டாக்க இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் தங்களுக்கு கேடாகச் செய்த பொல்லாப்பின் நிமித்தம் உன்மேல் தீங்கை வரப்பண்ணுவேன் என்று உன்னை நாட்டின சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதிகாரம் 15 வசனங்கள் 10 முதல் 21 வரை. என் தாயே, தேசத்துக்கெல்லாம் வழக்குக்கும் வாதுக்கும் உள்ளானவனாய் இருக்கும்படி என்னை நீ பெற்றாயே. ஐயோ, நான் அவர்களுக்கு வட்டிக்கு கொடுத்ததும் இல்லை, அவர்கள் எனக்கு வட்டிக்கு கொடுத்ததும் இல்லை. ஆனாலும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள். உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். வடக்கே இருந்து வரும் இரும்பையும் வெண்கலத்தையும் இரும்பு நொறுக்குமோ? உன்னுடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும் உன்னுடைய எல்லா எல்லைகளிலும் நான் உன் ஆஸ்தியையும் உன் பொக்கிஷங்களையும் கிரயமில்லாமல் சூறையிடுவிப்பேன். நீ அறியாத தேசத்தில் உன் சத்துருக்கள் வசமாக நான் உன்னை தாண்டி போக பண்ணுவேன். உங்கள் மேல் எரியப்போகிற அக்கினி என் கோபத்தினாலே மூண்டது என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிக்கட்டும். உம்முடைய நீடிய பொறுமையின் நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதிரும். நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். சலிப்பினால் என்னை நிரப்பினீர். என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன். நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றைப் போலவும் வற்றிப்போகிற ஜலத்தைப் போலவும் இருப்பீரோ? இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதிகாரம் 22 வசனங்கள் 18 முதல் 23 வரை. ஆகையால் கர்த்தர் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவின் ராஜாவை குறித்து, ஐயோ என் சகோதரனே, ஐயோ சகோதரியே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஐயோ ஆண்டவனே, ஐயோ அவருடைய மகத்துவமே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஒரு கழுதை புதைக்கப்படுகிற வண்ணமாய் அவன் எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே இழுத்தெறிந்து புதைக்கப்படுவான் என்று சொல்கிறார். லீபனோனின் மேலேறி புலம்பு, பாசானில் உரத்த சத்தமிடு, ஆபரீமிலிருந்து கூப்பிட்டுக் கொண்டிரு. உன் நேசர் அனைவரும் முறிந்தார்கள். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்கிறாய். உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமற் போகிறதே உன் வழக்கம். உன் மேய்ப்பர்கள் எல்லாரையும் காற்று அடித்துக் கொண்டு போகும். உன் நேசர் சிறைப்பட்டு போவார்கள். அப்போதல்லவோ உன் எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் நீ வெட்கப்பட்டு இரைச்சை அடைவாய். லீபனோனில் வாசமாயிருந்து கேதுரு மரங்களில் கூடு கட்டிக் கொண்டிருக்கிறவளே, வேதனைகளும் பிள்ளை பெறுகிறவளுக்கு ஒத்த வாதையும் உனக்கு வருகையில் நீ எவ்வளவு பரிதவிக்கப்படத்தக்கவளாய் இருப்பாய். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதிகாரம் 35. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை. நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். அப்பொழுது நான் அபசினியாவின் குமாரனாகிய எரேமியாவுக்கு மகனான யசினியாவையும் அவனுடைய சகோதரரையும் அவனுடைய குமாரர் எல்லாரையும் ரேகாபியருடைய குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து, கர்த்தருடைய ஆலயத்திலே
பிரபுக்களுடைய அறையின் அருகேயும் வாசலை காக்கிற சல்லூமின் குமாரனாகிய மாசையாவினுடைய அறையின் மேலுமுள்ள இத்தரியாவின் குமாரனும் தேவனுடைய மனுஷனுமாகிய ஆனான் என்னும் புத்திரருடைய அறையிலே அவர்களை கூட்டி கொண்டு வந்து திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குளங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தைச் சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை. ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சத் தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சத் தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இந்த தேசத்தில் வந்தபோது நாம் கல்தேயருடைய இராணுவத்துக்கும் சீரியருடைய இராணுவத்துக்கும் தப்பும்படி எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னோம். அப்படியே எருசலேமில் தங்கியிருக்கிறோம் என்றார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்கிறதில்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமற் போனீர்கள். நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கையை சீர்திருத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்திலே குடியிருப்பீர்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரையெல்லாம் நான் உங்களிடத்திற்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தும் நீங்கள் உங்கள் செவியை சாயாமலும் எனக்கு கீழ்ப்படியாமலும் போனீர்கள். இப்போதும் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபின் புத்திரர் தங்கள் தகப்பன் தங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனையை கைக்கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினாலும், இதோ நான் அவர்களிடத்தில் பேசியும் அவர்கள் கேளாமலும், நான் அவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவர்கள் மறு உத்தரவு கொடாமலும் போனபடியினாலும், யூதாவின் மேலும் எருசலேமின் குடிகள் எல்லாரின் மேலும் நான் அவர்களுக்கு விரோதமாகச் சொன்ன எல்லா தீங்கையும் வரப்பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். பின்னும் எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளையெல்லாம் கைக்கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான்.